வணக்கம் மேசராசி நண்பர்களே. மேசராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான விகாரி வருடம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு மூலம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த விகாரி வருடத்தில் பல கிரக அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்போ பல நல்ல பலன்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டால் மேசராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் பல நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தெரியுது. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல கிரக பயிற்சி வந்துருச்சு அப்படின்னு நம்மளால் முழுமையாக விடுதலை அடைய முடியலை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மேசராசிக்காரர்கள் மனம் கலங்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா, உங்களை மேசராசிக்காரர்களில் பல கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அது யாருனால முடியணும்னா சனி பகவானால தான் முடியும். ஏன்னா இந்த பல வருஷ கஷ்டங்களுக்கு காரணம் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பலவித இடைஞ்சல்கள், சொந்த தொழிலை நடத்த முடியல, சுயதொழிலை நடத்த முடியல, சுயதொழிலில் அழிஞ்சு போகிற நிலைமைக்கு வந்துருச்சு. பலருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போச்சு, வேலை தேடியும் வேலையும் கிடைக்கல, பொருளாதார சிக்கலும் வந்துருச்சு, கடன் காட்சி பிரச்சனையும் வந்துருச்சு. இப்படி ஒரு சொல்ல முடியாத துன்பங்களை எல்லாமே சனி பகவான் தான் உங்களுக்கு கொடுத்தார். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு விமோசனம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விமோசனம் கிடைக்கும், கிடைக்காம போயிடாது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா மீண்டும் ஒரு சனி பயிற்சி வரும். அப்போ சனி பயிற்சி வர்றபோது பார்த்திங்கன்னா அதுக்கான விமோசனம் கிடைக்கும். அதாவது இத்தனை வருடம் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கான ஒரு நல்ல பலன்களை மீண்டும் நீங்கள் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இத்தனை வருஷமாக தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கமே, வாழ்க்கை பூரா தொடர்ந்து கஷ்டமே போயிடுமா அப்படின்னு சொல்லிடலாம் நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்ச நாள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ பிறகு கிரக பயிற்சி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களை கொஞ்சமாக விடுதலை பண்ணும். அதாவது என்னென்னா ஒரு 60-70% விடுதலை பண்ணிடும். மீதி இருக்கிற ஒரு 30% உங்களை விடுவிக்கணும் அப்படின்னா அது யாருனால முடியும்னா சனி பகவானால தான் முடியும். அதனால நீங்கள் கொஞ்சம் பொறுத்துருங்க. அப்படி பொறுத்திருந்துக்கிட்டிங்கன்னா மீண்டும் வர சனி பயிற்சியின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபரிதமான அற்புதமான பலன்கள் எல்லாமே கிடைக்கும். இழந்தவைகள் எல்லாம் மறுபடி பெறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதனால் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் காத்திருந்தால் அந்த நல்ல நிலைமை வர்றதுக்கு வெகு காலம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த விகாரி ஆண்டை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ அதிசார குரு பயிற்சி அப்படின்னு வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பொருளாதாரத்தில் பல சிக்கல்களை உங்களுக்கு உருவாக்கி இருந்துச்சு மேசராசிக்காரங்களுக்கு. இப்போது அந்த அதிசார குரு தனுசு ராசியிலேருந்து மீண்டும் விருச்சிக ராசிக்கு வந்துடுவார். அப்போ வந்துட்டால் மீண்டும் அந்த பொருளாதார சிக்கல்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். அதாவது பொருளாதார சம்பந்தமான சிக்கல்கள் இருக்கும். சிலருக்கு பண முடக்கம் இருக்கும், சிலருக்கு வங்கிகள் மூலமாக தொந்தரவு ஏற்படும், சிலருக்கு கடன் காட்சிகள் மூலமாக தொந்தரவு ஏற்படும், சரளமான பணப்புழக்கம் இருக்காது. இதெல்லாம் யார் பண்ணுறான்னா உங்களுக்கு குரு தான் பண்ணுவார். இப்போ என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா இந்த விகாரி ஆண்டில் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி அதாவது பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி குரு பயிற்சி வருது. அந்த குரு பயிற்சி முழுமையான குரு பயிற்சி ஆகும். அந்த குரு பயிற்சியின் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு நிரந்தரமாக விலகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிடும். அதன் மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் விலகிறதுனால நீங்கள் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை அந்த குரு பயிற்சி கொடுக்கும். வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பெருக்கி கொடுக்கும். சுயதொழில்கள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அந்த குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி இந்த விகாரி ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராகுகேது பயிற்சியோ அல்லது சனி பயிற்சியோ இல்லை. முக்கிய பயிற்சி அப்படின்னா குரு பயிற்சி மட்டும்தான். சரி, இந்த குரு பயிற்சியால் மேலும் பல நல்ல பலன்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே கூறலாம். அதாவது சுயதொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும் அல்லது வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாமே இந்த விகாரி ஆண்டு ஒரு ஏற்றமான பலன்களை தர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி புதிய கிளைகளை தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏற்கனவே உள்ள கிளைகளை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இந்த விகாரி ஆண்டில் மேசராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த விகாரி ஆண்டு கொடுத்துரும். அதோடு பார்த்திங்கன்னா பணிபுரிகிறவங்களுக்கு எல்லாமே இந்த விகாரி ஆண்டு நல்ல பலனை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பல மேசராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் வேலை கிடைக்காம இருந்தது. இப்போ வேலை கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கூடிய சீக்கிரமே மேசராசிக்காரர்களுக்கு பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா உறுதியாக இந்த விகாரி ஆண்டில் பலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணியிருந்தால் அந்த வெளிநாட்டு வேலை மேசராசிக்காரங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விகாரி ஆண்டில் விசா எல்லாமே உங்களுக்கு எளிதாக கிடைச்சி நீங்கள் வெளிநாடு போய் அங்கே நல்லபடியாக பணிபுரியறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த விகாரி ஆண்டு கொடுக்கும்.
அதே மாதிரி ஏற்கனவே பணிபுரியவர்களுக்கும் இது ஒரு சிறப்பான காலம் அப்படின்னே சொல்லலாம். வேலையில் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். மேலதிகாரிகளினுடைய தொல்லையாக இருக்கட்டும் அல்லது சக ஊழியர்களால் ஏற்பட்ட தொல்லையாக இருக்கட்டும், அவை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதவி முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை சுமை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விரும்பியபடி இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த விகாரி ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். மேலும் மேசராசிக்காரர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இந்த ஆண்டில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி விவசாயத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு சந்திரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் ஆட்சி பெற்று தொடங்குறதுனால சொத்து சுகம் நல்ல விருத்தியாகும். அதே மாதிரி விவசாயம் நல்ல விருத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் விவசாயிகள் அவங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் விகாரி ஆண்டில் கஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த விகாரி ஆண்டு விவசாயிகளுக்கு உருவாக்கி தரும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா திருமண முயற்சிகளும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது சித்திரை, வைகாசி, புரட்டாசி, ஐப்பசி மாதங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமண முயற்சிகள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அந்த காலத்தில் நீங்கள் திருமண முயற்சிகள் எடுத்திங்கன்னா இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்து வந்த மேசராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைச்சி மகிழ்ச்சியான வெற்றியும் கிடைச்சி நிம்மதியோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த விகாரி ஆண்டு உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஏற்கனவே கல்வியில் தடங்கள் சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்துச்சு. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருபெயர்ச்சிக்கு அப்புறமா விலகிடும். உங்களுக்கு கல்வியில் இருக்க தடங்கள் எல்லாமே முழுமையாக விலகிடும். அப்படி முழுமையாக விலகிற போது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட கோர்ஸ் கிடைக்கும். அந்த கோர்ஸை நல்லபடியாக நீங்கள் படித்து தேர்ச்சி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிக மதிப்பெண்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டில் கூட போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே இந்த விகாரி ஆண்டு உங்களுக்கு உருவாக்கி தரும். அதே போல் பார்த்திங்கன்னா விளையாட்டுத் துறையில் இருக்க மாணவர்களுக்கும் ஏற்றம் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். விளையாட்டுத் துறையில் பரிசு பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விளையாட்டுத் துறையில் பதக்கங்கள் பெறுறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த விகாரி ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தை பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பல மேசராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்காமல் வெகு காலமாக இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதம், ஆவணி மாதம், இந்த 2 மாதமும் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான காலம்னே சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான காலத்தில் குழந்தை பிறக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில மேசராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறந்துடும். ஒரு சில மேசராசிக்காரர்களுக்கு என்ன பண்ணணும்னா குழந்தைகள் உருவாகும். சரிங்களா? அதாவது கருத்தரிக்கும். அப்படி கருத்தரிக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பம் நல்லபடியாக தரித்து உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பேற்ற கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இந்த விகாரி ஆண்டில் மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குருபெயர்ச்சி வந்தாலே பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விலகிடும். கடன் காட்சிகள் எல்லாமே விலகிடும். அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் அந்த பணத்தினால இருக்கிற பிரச்சனை, பணத்தினால இருக்கிற துன்பம் அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழிலில் எல்லாத்துலேயுமே வருமானமும் உங்களுக்கு கூடுறதுக்கான வாய்ப்புகளை அந்த முழுமையான குருபெயர்ச்சி உங்களுக்கு உருவாக்கி தரும். சொத்து சுக சேர்க்கைன்னா இந்த சித்திரை, வைகாசி மாதத்துலேயே சொத்து சுக சேர்க்கையெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு இடங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு வீட்டிடம் வாங்கலாம். சிலருக்கு விவசாய நிலங்கள் வாங்கலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அரசியல்வாதிகளை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த விகாரி ஆண்டில் பல அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா பல பட்டம் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே அந்த பல பதவிகளை பெறணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு சாதகமான காலம் அப்படின்னே சொல்லலாம். அப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சிலருக்கு பதவிகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விகாரி ஆண்டில் அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதன் மூலம் அரசியல்வாதிகள் ஓரளவுக்கு வெற்றி பெற்று சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாம். எனவே மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிரமங்கள் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த சிரமங்கள் படிப்படியாக அதிகமாகவே வரும் காலங்களில் குறைஞ்சு சுத்தமாக குறைஞ்சு அதுக்கப்புறம் நிம்மதி பெருமூச்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த விகாரி ஆண்டு உங்களுக்கு உருவாக்கி தரும். மேசராசிக்காரர்களுக்கு கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு பொற்காலம் உருவாகுமான்னு கேட்டிங்கன்னா பொற்காலம் உருவாகும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் மட்டும் காத்திருக்கணும். கொஞ்சம் காத்திருந்தால் போதும். கூடிய சீக்கிரத்திலேயே அந்த பொற்காலம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எனவே மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விகாரி ஆண்டில் சிறப்பான பலன்களை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அதன் மூலம் நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். நன்றி மேசராசி நண்பர்களே.